ஹாய் ஆல். நீங்கள் உங்கள் காரை ஸ்க்ராட்ச் இல்லாமல் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த டிப்ஸ் உங்களுக்கு தான். ஸோ காரோட கோட்டிங்கில் பார்த்தீங்கன்னா பிபிஎஃப் இருக்குது, செராமிக் இருக்குது, கிராஃபின் இருக்குது. ஸோ தீஸ் ஆர் த 3 டைப்ஸ் டோட்டலி. ஸோ செராமிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் பாலிமர் லிக்விட் ஆக்சுவலி. ஸோ இது வந்து உங்கள் காருக்கு மேலே லைட்டாக ஒரு லேயர் மாதிரி அப்ளை பண்ணுவாங்க டோட்டலாக. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேர்ட் ட்ராப்பிங்ஸ், இந்த ஆசிட் திங்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணும் டோட்டலாக. இப்போ பேர்ட் ட்ராப்பிங்ஸ் பட்டதுன்னா உங்களுக்கு அந்த இடமே வந்து கொஞ்சம் கலர் மாறும், பெயிண்ட் ஃபேட் ஆகும். ஸோ அதிலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். சன்லைட், யூவி ரேஸ் இதில் இருந்தெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணும். பட் ஆனால் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா பெருசாக டென்ட்லேயோ இல்லைன்னா ஸ்க்ராட்ச்லேயோ பெருசாக ப்ரொடெக்ட் பண்ணாது. தட்ஸ் வாட். ஸோ ஸ்மால் ஸ்க்ராச்சஸ் கேன் பி ரிமூவ்டு இன் திஸ் செராமிக் டோட்டலி. ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராஃபின் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் செராமிக் டோட்டலி. ஸோ அதுவும் ஒரு ஸ்மால் லேயர் ஆஃப் இது தான் அப்ளை லிக்விட் தான் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ இதுலேயும் சேம் அதே தான். ஸோ பேர்ட் ட்ராப்பிங்ஸ், இந்த யூவி ரேஸ் இதெல்லாமே ப்ரொடெக்ட் பண்ணும். அதிகமாக என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ரெப்லண்ட் வில் பி மோர் ஆக்சுவலி. இதில் நிறைய வாட்டர் ரெப்லண்ட் பண்ணும் செராமிக் கம்பேர் பண்ணும்போது. இதுதான் செராமிக். ஸோ ஆஸ் யூஷுவல் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா டென்ட் இதிலெல்லாம் இருந்து பெருசாக ப்ரொடெக்ட் பண்ணாது. ஸ்க்ராச்சஸ் பெருசாக மேஜராக ஆகுதுன்னா அது பட தான் செய்யும் உங்களுக்கு. திஸ் இஸ் த திங். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிபிஎஃப். ஸோ பிபிஎஃப் எப்படின்னா இட்ஸ் அ பாலியூரித்தேன் ஃபிலிம் ஆக்சுவலி. ஸோ ஒரு லேயர் மாதிரி அதில் மேலே வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணுவாங்க. இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆக்சுவலி வென் கம்பேர் டு செராமிக்னாலும் சரி, கிராஃபின்னாலும் சரி. பட் இதில் வந்து இந்த ராக் சிப்ஸ் நம்ம ஹைவேல போகும்போது ஒரு கல் படுது இது படுதுன்னா அதெல்லாம் வந்து இட் வில் ப்ரொடெக்ட் டோட்டலி. இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவ். செகண்ட் ஒன் இஸ் நாளடைவில் சரி ஒரு 5 வருஷம் ஆகுது, 4 வருஷம் ஆகுது அப்படின்ட்டு ஒரு கரெக்டான குவாலிட்டியில் போட்டேன்னா ஓகே. இல்லைன்னா நம்மளோட மொபைல் கேசஸ் எப்படி எல்லோ ஆகுது அந்த மாதிரி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அவ்வளோதான், வேறு எதுவும். தேங்க்ஸ்.